கண்மூடித்தனமா பிளைண்டா என்னைய வந்து ரொம்ப ட்ரஸ்டபிளா வந்துட்டு நம்புற ஒரே கஸ்டமர் இவங்கன்னே வந்து சொல்லலாம். அ என்ன ஃப்ளேவர் வேணும் அப்படி கேட்டா, "நீங்களே ஏதோ ஒரு ஃப்ளேவர் நல்லதா பார்த்து பண்ணிருங்கம்மா" அப்படி சொல்லுவாங்க. "என்ன டிசைன் வேணும்?" அப்படி கேட்டா, "நீங்களே ஏதோ ஒரு டிசைன் பார்த்து பண்ணிருங்கம்மா சிம்பிளா" அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ட்ட வந்து அவங்க சொன்னது வந்துட்டு வெறும் கேஜிஸ் மட்டும் தான் வந்து சொன்னாங்க. டிசைன் கொஞ்சம் சிம்பிளாவே இருக்கட்டும் அப்படின்னு தான் சொன்னாங்க. மீதி எல்லாமே வந்துட்டு இந்த கேக்ல வந்து நான் தான் வந்து பண்ணியிருந்தேன். என்னோட ஓன் சாய்ஸ்க்கு நானே வந்து பண்ணிட்டேன். எனக்கு என்னென்னலாம் இந்த கேக்ல வச்சா நல்லாருக்கும் அப்படின்னு தோணுதோ, அது எல்லாமே வச்சு பண்ணிட்டேன். 2வது என்னன்னா, இந்த கேக் ஸ்டாக்கிங் ஐய்யயோ! எனக்கு லாஸ்ட் மினிட்ல கால வாரி விட்ட மாதிரி ஆயிருச்சு. நல்ல வேளை என்னோட ஹஸ்பண்ட் வீட்ல இருந்தனால அவங்கள கூட்டிட்டு வந்தேன் ஹெல்ப்புக்கு. அந்த சென்டர் டயர் பிளேஸ் பண்றது மட்டும் தான் கஷ்டமா இருந்துச்சு. டாப் டயர் நானே தூக்கி ஈஸியாவே வந்து பிளேஸ் பண்ணிட்டேன். ரொம்ப நேரமா இந்த கேக்ல ஏதோ நோண்டிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குல்ல. பட் லாஸ்ட்ல நானே பார்த்தா, என்னடா இந்த 2 ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருக்குமா அப்படின்ற மாதிரி எனக்கே ஃபீல் ஆயிருச்சு. பிகாஸ் அந்த கிளிட்டர்ல வந்துட்டு அந்த நேம் வந்து என்னால வந்து பிளேஸ் பண்ணவே முடியல. எடுத்துட்டு வந்துகிட்டே இருந்துச்சு. தென் வந்து அதுக்கப்புறம் கிரீம்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஸ்டிக் பண்ணி தான் வந்து நல்லாவே வந்து ஸ்டிக் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த டெடி பேர் எங்க வைக்கிறேன்னு ரொம்பவே வந்து கன்ஃப்யூஸ் ஆகி போயிட்டேன். 2வது என்னன்னா, என் பையன் நான் ரொம்ப நேரம் இந்த கேக்க நோண்டிட்டு இருக்கனால அவனே டென்ஷன் ஆகி ஃப்ரிட்ஜ்ல வையம்மா கேக்க, ஃப்ரிட்ஜ்ல வையம்மா கேக்கன்னு நான் சொல்ல ஆரம்பிச்சுட்டான். ஒரு வேளையா எப்படியோ கேக்கையும் முடிச்சு எடுத்து வச்சாச்சு. இந்த கேக் பிடிச்சா மறக்காம ரெட் டாட் கமெண்ட் பண்ணுங்க. பாய்.